கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலையும் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படி யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். வாசித்த இந்த வசனத்தில் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற விஷயம் அதுதான். நம்ம கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை உங்களால் நம்ப முடியுமா? நான் கிரகிக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். சில காரியங்களை நீங்கள் எவ்வளவெல்லாம் யோசித்தாலும் தேவனுடைய கிரியைகளை குறித்து நாம் சில நேரம் ஆச்சரியப்படும் விதத்தில் சிந்தித்தாலும் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். கடவுளுடைய கிரியைகளை ஒரு மனுஷனால் எவ்வளவுதான் அவன் ஆராய்ந்தாலும் அவனால் ஆராய முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். அநேக நேரங்களில் சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அதெல்லாம் தேவனால் செய்ய முடியும்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் சில பெரிய விஷயங்கள் வரும்போது இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில்? இவ்வளோ பெரிய தேவை, இவ்வளோ பெரிய வியாதி, இவ்வளோ பெரிய கடன், இவ்வளோ பெரிய பிரச்சனை, சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிய காரியங்கள், பெரிய காரியம், இதெல்லாம் எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில்? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்வதற்கு தேவனால் முடியும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் அதை நம்ப முடியுமா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இந்த நாட்களில் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் இந்த நாளில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் பெரிய ஒரு காரியம் நடக்கணும், இது யாராலும் முடியாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இந்த காரியத்துக்கு வேறு யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு இயேசுவால் கண்டிப்பாக முடியும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணவே முடியாது. யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதமே நடக்கலைன்னா இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்து வந்து பாருங்கள். நீங்கள் எண்ணினாலும் முடியாத அளவுக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய அந்த அதிசயங்களுக்கு குறைவில்லை. யாத்திராம் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்களை யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். அருமையானவர்களே, பெரிய காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தால் அதை எளிமையாக தேவனால் செய்ய முடியும். நமக்குத்தான் சில விஷயங்கள் பெரிய காரியமாக இருக்கும், ஆனால் தேவனுக்கு அதெல்லாம் சின்ன விஷயந்தான். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வேன் என்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீங்கள் ஆராய முடியாது, நீங்கள் கிரகிக்க முடியாது, உங்களுக்கு எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வேன்னு வாக்கு பண்ணுறார். இன்னும் யோபின் புஸ்தகம் 26 அதனுடைய 14 நம்ம வாசித்தா,
வேதம் சொல்லுகிறது, இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையில் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றார். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, தேவனை குறித்து நம்ம கேட்டதெல்லாம் கொஞ்சம்தான். அவர் அவ்வளோ பெரியவர். நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. நம்ம கேட்டது கொஞ்சம், ஆனால் அவருடைய வல்லமை மகா பயங்கரமான வல்லமையாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கிரகிக்கக்கூடாத விதத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்கன்னா, இன்றைக்கு தேவனிடத்திற்கு வந்து பாருங்கள். இன்னும் யோபு 36:26 சொல்லுகிறது, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா கர்த்தர் நம்ம யோசிக்கிற மாதிரிக்கு ஒரு எண்ணங்களுக்கு உள்ளதான் இருக்கிறாரு? அப்படி யோசிக்கிறீங்களா? இல்லை. நம்ம எண்ணங்களுக்கெல்லாம் அப்புறம் அவரை நம்ம அறியவே முடியாது. நம்ம நினைப்போம் ஆண்டவர் இவ்வளவு தான், கர்த்தர்னா இப்படி தான், யாரும் சொல்லிவிட முடியாது. இன்றைக்கும் உலகத்தில் தேவனுடைய படைப்பு, தேவன் உலகத்தை படைத்து பல ஆயிரம் வருடங்கள் ஆகிறது. இன்றைக்கும் பூமியை மனிதன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான். புதிய நிலாவை இன்னும் முழுசாக கண்டுபிடிக்க முடியலை, செவ்வாய் கிரகத்தை முழுமையாக கண்டுபிடிக்க முடியலை. ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை காலம்? ஆயிரக்கணக்கான வருஷங்கள். தேவன் மகத்துவம் உள்ளவர், அவரை ஆராய முடியாது. இவ்வளவு விந்தையா, இவ்வளவு விசேஷமாக தேவன் உலகத்தையும் உலகத்தினுடைய சகல கோலங்களையும் சராசரங்களையும் படைச்சி வச்சுருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய தேவன் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆராய முடியாத அளவுக்கு அவர் மகா பெரிய தேவனாக இருக்கிறார். ரோமர்கள் நிருபத்தில் 11:33 சொல்லுகிறது, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு இவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது. யாரால் ஆராய முடியுமா கடவுளுடைய ஞானம் எவ்வளோ பெரிதுண்டு? எனக்கு கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை பயங்கரமாக செயல்பட வர முடியும். ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு போய் ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் அழுது நீங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பி ஐயோ என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்து உங்களை அவர் இந்த மாதத்தில் அவர் கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 3:11 வாசிக்கும்போது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷர் கண்டுபிடியார். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியும் செம்மையுமாக அவர் செய்திருக்கிறார். அவருடைய கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். அப்போது இந்த நாள்லேயும் கூட இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுவது அதுதான். ஆண்டவராகிய தேவன் ஆராய்ந்து முடியாத, கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வதற்கு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் இந்த நாட்களில் தேவனை முற்றிலுமாக சார்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தை, கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை பார்க்க போகிறீங்க. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் எரேமியா 33 கேட்குறார். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டு. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சில காரியங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு அவர் செய்ய முடியும், உங்கள் குடும்பத்துக்கு செய்ய முடியும், உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியும்.
இந்த மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அது ஆச்சரியமான விதத்தில் நடக்கும். கல்யாணமாகட்டும், திருமணமாகட்டும், பிள்ளைகளுடைய படிப்பாகட்டும், உலகப்பிரபல காரியமாகட்டும், அல்லது சில போராட்டங்கள், சில பாடுகள், சில நெருக்கங்கள், எதுவாகட்டும், நீங்கள் எதிர்பார்க்கிறத விட மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த மாதத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆவியானவர் எங்களை உடைய விசேஷித்த கிருபையினாலே மூடி மறைத்து நடத்தப் போகிறதற்காக நன்றி. ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்ய போகிறது நன்றி. கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் அப்படி செய்து இந்த மாதம் முழுவதையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.